சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். மேலும் தகவல்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் சாம்சங் நிறுவனம் மேலும் 1000 கோடியை முதலீடு செய்ய இருப்பதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பேரவையில தகவல் தெரிவிச்சிருக்காரு. அதாவது தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பேரவையில பேசும்போது சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையை முதலமைச்சர் திறம்பட கையாண்டு வருகிறார். தொழிலாளர்கள் பக்கம் என்றும் திமுக அரசு நிற்கும் என்பதற்கு சாம்சங் நிறுவனத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் ஒரு காரணம் அப்படிங்கிறத முதலமைச்சர் திறம்பட கையாண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில கியா நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வராமல் வேறு மாநிலத்திற்கு சென்றது போல் திமுக ஆட்சியில எந்த நிறுவனம் தமிழ்நாட்டை விட்டு செல்லவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை பேரவையில பதிவு செய்திருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா தற்போதுள்ள தொழிலாளர்கள் மீது நம்பிக்கை வைத்து சாம்சங் நிறுவனம் மேலும் 1000 கோடியை முதலீடு செய்யப்படும் அப்படிங்கிற உறுதியை நேற்றைய தினம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் பேரவையில பதிவு பண்ணியிருக்காரு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.